வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கத்தின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தின் 15 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சாவச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் 480 குடும்பங்களைச் சேர்ந்த 1621 அங்கத்தவரும், ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் 371 குடும்பங்களைச் சேர்ந்த 1462 அங்கத்தவரும், பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் 609 குடும்பங்களைச் சேர்ந்த 2037 அங்கத்தவரும், நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் 263 குடும்பங்களைச் சேர்ந்த 809 அங்கத்தவரும், தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் 263 குடும்பங்களைச் சேர்ந்த 631 அங்கத்தவரும், சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 889 குடும்பங்களைச் சேர்ந்த 3202 அங்கத்தவரும், காரநகர் பிரதேச செயலர் பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 அங்கத்தவரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 329 குடும்பங்களைச் சேர்ந்த 1143 அங்கத்தவரும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 112 குடும்பங்களைச் சேர்ந்த 422 அங்கத்தவரும், யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவில் 1349 குடும்பங்களைச் சேர்ந்த 4974 அங்கத்தவரும், உடுவில் பிரதேச செயலர் பிரிவில் 46 குடும்பங்களைச் சேர்ந்த 172 அங்கத்தவரும், நெடுந்தீவி பிரதேச செயலர் பிரிவில் 101 குடும்பங்களைச் சேர்ந்த 294 அங்கத்தவரும், வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 275 குடும்பங்களைச் சேர்ந்த 993 அங்கத்தவரும், கரவட்டி பிரதேச செயலர் பிரிவில் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 78 அங்கத்தவரும், மருதங்கனி பிரதேச செயலர் பிரிவில் 288 குடும்பங்களைச் சேர்ந்த 853 அங்கத்தவருமாக இதுவரை 5545 குடும்பங்களைச் சேர்ந்த 19200 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ச்சியான நிலவுகின்ற சீரற்ற காலநிலைகளின் போது தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் இதுவரை ஒரு வீடு முழுமையாகவும் 84 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மேலும் தற்பொழுது சீரற்ற காலநிலை காரணமாக தாழ்நில பிரதேசத்திலும் மற்றும் கரையோர பிரதேசங்களிலும் வசிக்கின்ற மக்கள் வீடுகள் நீர் புகுந்ததன் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இதுவரை 29 பாதுகாப்பு நிலையங்களில் 571 குடும்பங்களைச் சேர்ந்த 1954 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்கள் ஊடாக கிராம அலுவலர்களுடன் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த நிலைமை சீரற்ற காலநிலை தனிமை அடைந்து நிலவரம் சாதாரண நிலைமைக்கு திரும்புகின்ற போது மக்கள் கூடுதலாக வீடுகளில் திரும்பக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் சுமார் 253 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏற்கனவே நிலத்தடி நீரானது நிரம்பி அதாவது தாழ்ந்த பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்கள் நீர் தேங்கி இருப்பது கூடாகும் மற்றும் கடல் பிரதேச நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக நீர் வழிந்தொடுகின்ற தன்மை மந்தகதியை அடைந்திருப்பதால் இந்த நீர் வழிந்தொடுகின்ற நிலைமை சற்று தாமதமாக காணப்படுவதால் மக்கள் மேலும் அசௌகரியத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு தன்மை காணப்படுகின்றது.